வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேலவன். என்னடா இன்னைக்கு காலையில நியூஸ பார்த்தா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், அமெரிக்கா தான் உலகத்தோட தாதா நாட்டாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட கண்ணுலயே ஈரான் வந்து இப்ப கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு 5:30க்கு நான் யூடியூப்ல வீடியோ போடணும். சரி நியூஸை கலெக்ட் பண்ணலாம் இன்னைக்கு காலையில எழுந்து பார்த்தா நியூஸை ஓபன் பண்ண உடனே என்ன நியூஸ் வருதுன்னா, ஈரான் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்க தயார் இல்ல, எங்களால வர முடியாது பாகிஸ்தானுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. இதனால வந்து அமெரிக்க அதிபர் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஈரான் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க நியூக்ளியர் டெஸ்ட ட்ரம்பிடம் ஒப்படைக்க போறோம் அப்படின்ட்டு நாங்க எந்த நியூஸும் சொல்லல. அமெரிக்க அதிபர் வந்து ஒட்டக கனவு காண்றாருன்னு காலையிலேயே வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நாங்க தான் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம 8 போரை நான் நிறுத்தி இருக்கேன், உலகத்துல மக்களோட உயிர்களை வந்து நிறைய நான் காப்பாத்திருக்கேன், அதனால எனக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு நிறைய வாட்டி அவர் பேட்டியில கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் சொல்ற எல்லா செய்தியும் வந்து உண்மையா இல்ல பொய்யா, அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாரா அப்படின்றத நமக்கு தோணுது. ஏன்னா இந்தியாவும் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் இந்தியா போற வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒண்ணு நிறுத்தல அப்படின்ட்டு. இப்ப ஈரானும் அதே தான் சொல்றாங்க, நியூக்ளியர் டெஸ்ட வந்து நாங்க ஒப்படைக்க போறதா அமெரிக்க அதிபர் வந்து போய் சொல்றாரு, பகல் கனவு காண்றாரு அப்படின்ட்டு ஈரானும் சொல்றாங்க. அப்ப அமெரிக்க அதிபர் சொல்ற எல்லா செய்தியும் உண்மையா பொய்யான்ட்டு நம்மளுக்கே ஒரு டவுட்டா வருது. ஏன்னா இப்போ அமெரிக்கா கண்ணுல ஈரான் வந்து விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து ஒரு டம்மி பீஸ் தானே நம்மளுக்கு தோணும். ஏன்னா சும்மா வாயாலேயே சவடா விட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ஈரான் இவ்வளவு தைரியமா ஸ்ட்ராங்கா ஆப்போசிஷனா நிற்கும் போது ஈரானை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நம்ம வரலாற்றுல நிறைய செய்தி நிறைய போர்களை பார்த்திருப்போம். என்னதான் நம்ம தோல்வி பயம் வந்தாலும் எதிரியிடம் மட்டும் மண்டியிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் வந்து ஒரு அமெரிக்கா போன்ற பவர்ஃபுல்லா நாடு கூட இவ்வளவு நாள் வந்து எதிர்த்து போரிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா எதுக்கும் மண்டியிடாம அவங்க போடுற கண்டிஷனுக்கும் எதுக்கும் தலகுனியாம ஸ்ட்ராங்கா வந்து எங்களால இதுதான் முடியும் இது முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட பொசிஷன்ல வந்து கரெக்டா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க ஈரான். இதனாலேயே இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஈரானை வந்து ரொம்பவே பாராட்டியே ஆகணும். சரி, நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த 48 மணி நேரத்துல இந்த உலகமே ஸ்தம்பிச்சு நிக்க போகுது. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் மேல குண்டு மழை பொழிய போறதா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதனால வந்து அணு ஆயுத போர் ஏற்படுமா இல்ல சமாதானம் வரப்போகுதா? இஸ்லாமாபாத்ல நடைபெற்ற அந்த 21 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ட்ரம்ப் சொன்ன அந்த நியூக்ளியர் பாம் அப்டேட் என்ன? ஈரான் வந்து ட்ரம்ப பார்த்து ஏன் ஒட்டக கனவு காணாதே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. முக்கியமா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரப்போகிற அந்த டெட்லைன் முடிய போற நேரத்துல உலக பொருளாதாரத்தை புரட்டி போட போக நிகழ்வா இருக்க போகுது. இதனால நம்ம ஊர் தங்கத்துக்கு என்ன நிலை ஏற்படும்? அதாவது தங்க விலை 14,000 கீழே குறையுமா இல்ல 15,000 மேல எகிரி போயிட்டு சாமானிய மக்களும் தங்க வாங்க முடியாத நிலைமைக்கு ஷாக் கொடுக்க போகுதா? இன்னைக்கு கோல்டு மார்க்கெட்டோட நிலவரம் என்ன? ட்ரம்ப் சொன்ன அந்த 900 பவுண்ட் அணு ஆயுத துகள்கள் அதாவது நியூக்ளியர் டஸ்ட் யாரோட கைக்கு போக போகுது? இஸ்லாமாபாத்ல 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முற்றுக்கட்டை மீண்டும் தொடருமா இல்ல மீண்டும் போர் ஏற்படுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பின்னாடி இருக்கிற பகீர் உண்மைகளை இந்த வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல்ல அலசி ஆராய போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட பாகிஸ்தான் மீட்டிங் தோல்வி வீடியோக்கு வந்து 100 வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிருக்குது. இது எல்லாமே உங்களால தான் நடக்குது. நீங்க கொடுக்குற இந்த பேராதரவு தான் என்ன ஆபீஸ் வேலையிலயும் இந்த மாதிரி நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்க முடியுது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோ இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்க மொபைல்ல வரும். சரிங்களா? மறக்காம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து அமெரிக்காவோட துணை அதிபரான ஜோடி வான்ஸும் ஈரானோட முக்கிய தலைவருமான முகமது பாகர் காலிப்பும் கடந்த 21 மணி நேரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்காவோட அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து தங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுத துகள்களை வந்து ஒப்படைக்கிறதா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்கன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு. இதுதான் இப்ப ஹாட் நியூஸா பரவிட்டு இருக்கு. அதாவது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரான் வந்து இது வரைக்கும் தயாரிச்ச அணு ஆயுத துகள்களை வந்து அமெரிக்கா தூக்கிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஈரான் சொன்னதா அமெரிக்க அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து இது ஒரு பெரிய மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் வந்து பகல் கனவு காண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டகம் வந்து பருத்தி கொட்ட கனவு காண்ற மாதிரி ஒரு பழைய பழமொழியை வச்சு ட்ரம்ப் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிருக்காங்க ஈரான். சரி, ஈரான் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி கிண்டல் பண்ணா ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு மாதிரி, அதனால ட்ரம்ப் இப்போ காட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, வரப்போற டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஒரு நல்ல முடிவு வரலன்னா சீஸ் ஃபயர் அதாவது சண்டை நிறுத்தம் முடிஞ்சிடும்,
அதுக்கப்புறமேட்டு உங்க மேல வந்து பாம தான் போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமா வார்னிங் கொடுத்திருக்காரு. அப்புறம் இப்ப போயிட்டு இருக்க 2 வாரம் சண்டை நிறுத்தம் வந்து வரப்போற செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளையோட முடிய போகுது. இதனால வந்து ட்ரம்ப் வந்து ஈரானை வந்து நல்லா லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அவங்க ஆயில விற்க முடியாம அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காரு. இதனால வந்து அவங்க வேற வழியே இல்லாம டேப் அவுட் பண்ணி, அதாவது வழி தாங்க முடியாம அவங்களே இந்த டீலுக்கு வந்து சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து நம்புறாரு. இதனாலதான் வரப்போற செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய நாளா நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். அதாவது தங்க விலை வரப்போற காலத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல் வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல நடைபெற்று இருக்கிற அந்த மீட்டிங் வந்து ஒரு சுமூகமான முடிவு எட்டுச்சுன்னா, அதாவது அமெரிக்காவும் ஈரானும் அந்த பேச்சுவார்த்தையில நல்ல முடிவு எடுத்து ஒப்பந்தத்துக்கு ஈரான் வந்து சம்மதிச்சுட்டாங்கன்னா, ஈரான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா, தங்க விலை வந்து கணிசமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 22 கேரட் வந்து 14,000 ரூபாய் கீழே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ரெண்டாவது வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமாபாத்ல நடைபெறுகிற அந்த மீட்டிங் வந்து தோல்வி அடைஞ்ச, அதாவது வந்து ஈரான் அமெரிக்கா இடையே எந்த ஒப்பந்தமா கையெழுத்து ஆகலனா போர் பயம் அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் வந்து தங்க விலை, அதாவது 22 கேரட் வந்து 15,000க்கு மேல போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சோ இதுல என்னோட சஜஷன் என்னன்னா, போர் வந்து இப்போ ரொம்ப டைட்டா இருக்குது, சிச்சுவேஷன் கூட ரொம்ப டைட்டா இருக்கு. இதுல வந்து எதுவுமே கணிக்க முடியாது. அதனால வரப்போற செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தங்கத்தை வாங்குறத கொஞ்சம் வெயிட் பண்ணி நிறுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நியூஸ் என்ன அப்டேட் வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா இப்ப கணிக்க முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? அதனாலதான் சொல்றேன், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தங்கம் வாங்குறத கொஞ்சம் நிறுத்தி வைங்க. இதுதான் என்னோட சஜஷன். உங்க பைனான்சியல் அட்வைசர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி நடந்துக்கங்க. சரிங்களா? சோ முடிவா பாத்தீங்கன்னா, இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டை விழுந்திருக்கு. அதாவது அமெரிக்கா ஒண்ணு கேட்க, ஈரான் ஒண்ணு கேட்க, 2 நாடுகளும் பின்வாங்காம அவங்க முடிவுல வந்து விடாப்பிடியா இருக்காங்க. இதனால வந்து உலக சந்தையில வந்து ஒரு பெரிய பதற்றம் உருவாயிருக்கு. வரப்போற செவ்வாய்க்கிழமைக்குள்ள இந்த முட்டுக்கட்டை விலகுமா, இல்ல சண்டை மறுபடியும் ஆரம்பிக்குமா அப்படின்றதான் இந்த உலகமே எதிர்பார்க்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நாளைக்கு நடைபெற போற அந்த பெரிய மீட்டிங்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற நியூஸ் உங்களுக்கு சுட சுட நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன். அதுக்கு நீங்க நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரிங்களா? சோ ட்ரம்போட இந்த வார்னிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுமா, இல்ல சண்டை ஆரம்பிக்குமா அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்லயும் கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பாய் பாய்.